friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். சோ நான் லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படினா அதாவது 2020 டிசம்பர் டைம்ல பாத்தீங்க அப்படினா நான் வந்து 7 டே சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன் with vitamin E capsule. அது எனக்கு எப்படி இருந்துச்சு? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் plus vitamin E capsule எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நான் Ebina Giftlin. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பியூட்டி கேர்ள்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறது இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ ரெட் கலர் subscribe பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. and இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ண மறக்காதீங்க. So first of all நான் இந்த 7 day சேலஞ்சுக்காக யூஸ் பண்ண விட்டமின் E capsule எது அப்படினு பாத்தீங்கன்னா எவியானோட பிராண்ட். எவியான் பிராண்ட்ல இருந்து இந்த ஒரு விட்டமின் E capsule தான் நான் பாத்தீங்கன்னா இந்த 7 day சேலஞ்சுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். சோ இதுல பாத்தீங்க அப்படினா 10 capsules வந்து வருது. சோ 10 capsulesக்கு வந்துட்டு 30 ரூபாய் கிட்ட வருது. ரவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படினா 30 ரூபாய் கிட்ட வருது. சோ per 1 capsule பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து 3 rupees வருது. சோ இந்த விட்டமின் E capsule குள்ள என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா விட்டமின் E ஆயில் இருக்குது. சோ விட்டமின் E பாத்தீங்கன்னா ஆயில் ஃபார்ம்ல தான் இந்த ஒரு கேப்சூல்ல வந்துட்டு நமக்கு கொடுக்கறாங்க. and இந்த கேப்சூல் பாத்தீங்க அப்படினா ஜெலட்டின் பேஸ்ட் கேப்சூல். சோ இப்போ நாம விட்டமின் E capsule உடைய சில பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட்டமின் E பாத்தீங்க அப்படினா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆயில். சோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் நம்ம ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஃபிளாஸ் எல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு ஒரு ஆயில் பேஸ்ட் கேப்சூல் இல்லையா? சோ அதனால ஆயில்ஸ் என்ன பண்ணும், நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கும். சோ அதே வேலையை பாத்தீங்கன்னா இந்த ஒரு விட்டமின் E ஆயில் ஒரு விட்டமின் E கேப்சூலுக்குள்ள இருக்கிற ஆயில் பண்ணுது நம்ம ஸ்கின்னை வந்துட்டு செம்ம மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து ஏதாவது கட்ஸ் இருக்கு ஒரு பிம்பிள்ஸ் வந்து நம்ம உடைச்சு அங்க வந்து ஒரு புண்ணா இருக்கு. சோ இந்த மாதிரி வோன்ஸ் நம்ம ஸ்கின்ல இருந்துச்சுன்னா அதை ஹீல் பண்றதுக்குமே விட்டமின் E ஆயில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சிலவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ட்ரைனஸ் வரும்போது ரொம்ப இச்சிங்கா இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிராச் பண்ணிட்டே இருக்கும் நம்மளோட ஸ்கின்னை. சோ இந்த மாதிரி ட்ரைனஸ்னால நம்ம ஸ்கின் வந்து இச்சிங்கா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு விட்டமின் E ஆயில் வந்துட்டு அந்த இச்சிங்கை ரெடியூஸ் பண்ணும். பிகாஸ் அந்த ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணும்போது இச்சிங்கும் நார்மலி பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிரும். அதே மாதிரி ட்ரை ஸ்கின் பீப்புள் ஃபேஸ் பண்ற இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆக நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப வயசான மாதிரி தெரியும். அதாவது நம்ம சிரிக்கும் போது ரொம்ப ஃபைன் லைன்ஸ் தெரியும், ரொம்ப ரிங்கிள்ஸ் தெரியும், கண்ணை சுத்தி தெரியும், ஒரு வாயை சுத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிங்கிள்ஸ் தெரியும், ஒரு ஃபைன் லைன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ட்ரைனஸ். சோ இந்த ஒரு விட்டமின் E கேப்சூல்ல இருக்கக்கூடிய ஆயிலை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரைனஸ் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்கின்னை பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி காட்டாம ரொம்ப யங்கான ஒரு ஸ்கின் நமக்கு வந்து கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி விட்டமின் E ஆயில் பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நெயிலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹேருக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்றோம் அப்படின்னா அது கூட இந்த ஒரு விட்டமின் E கேப்சூல்ல ஒரு 2 or 3 யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஹேர் growth வந்து ப்ரமோட் பண்ணும். இது பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து நார்மலா வளர்ற லெவலை விட ஸ்பீடா வந்து வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வளர்ற ஹேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரேக் ஆகாம நல்லா ஸ்ட்ராங்கா ஷைனியா வளர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹேர் அப்படிங்கும்போது நம்ம தலையில இருக்க ஹேர் மட்டும் கிடையாது, நம்ம ஐப்ரோஸ் நம்ம ஐலாஷஸும் பாத்தீங்கன்னா திக்கா வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திக்கா மட்டும் இல்லாம அந்த ஹேர் growth உடைய ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடியா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இது வந்து நெயில் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு. சோ நெயில் ஹெல்த் அப்படிங்கும்போது சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா நெயில் எவ்வளவுதான் வந்து வளர்த்தாலுமே அது வந்து ஸ்பீடா உடைஞ்சு போயிடும். ஏன்னா அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த விட்டமின் E ஆயில பாத்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் எல்லாம் நம்ம நெயில அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு மாஸ்க் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெயில் growthக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெயில் உங்களுக்கு வளர்க்க பிடிக்கலன்னா கூட நெயில் ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும், பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த விட்டமின் E ஆயிலுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி இதுக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறதையும் பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஹெட் ஏக். நீங்க வந்து இந்த ஒரு விட்டமின் E கேப்சூலை நீங்க வந்து கட் பண்ணி அதோட ஆயில பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் பேக்லயோ ஹேர் மாஸ்க்லயோ ஊத்தி ஆர் நீங்க வந்து டைரக்டாவோ உங்க ஹேர்ல வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு அது பிடிக்காம வரலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஹெட் ஏக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா விட்டமின் E ஆயில் வந்துட்டு பேசிக்கலி ஒரு ஆயில். சோ அதை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வரலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் ஆயிருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு நீங்க இதை அப்ளை பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் வந்து உங்க ஸ்கின்ல ப்ரொடியூஸ் ஆகலாம். அதனாலுமே பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வரதுக்கு
சான்சஸ் இருக்குது. விட்டமின் இ ஆயில பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஆர்டிபிஷியலா தான் நம்ம வந்து அப்ளை பண்றோம். இப்படி அப்ளை பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு ஆயில் நம்ம ஸ்கின்ல அப்ளை ஆகும்போது நம்ம போர்ஸ் வந்துட்டு கிளாக் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது வந்து கண்டிப்பா போர்ஸ் வந்து கிளாக் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ போர்ஸ் வந்து கிளாக் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ அதுக்கு வந்து ப்ராப்பரா நம்ம இந்த ஆயில வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஸ்கின்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறோம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா. அது எப்படி அப்படிங்கறத வந்து லாஸ்டா நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல விட்டமின் இ ஆயில் அப்ளை பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்கின் ரேஷஸ் வந்து ஃபீல் ஆகும். ரொம்ப இச்சிங்கா இருக்கும். இச்சிங் கிடையாது, அது வந்து ரேஷஸ் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆயிரும். சோ எனக்கு அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளமிஷஸ் எல்லாம் வந்திருந்தது. அதனாலதான் உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க இல்லையா, சோ இது எல்லாமே விசிபிளா உங்களுக்கு தெரியறதெல்லாம் மோஸ்ட்லி இந்த ஒரு சேலஞ்ச் எடுத்த சமயத்துல எனக்கு வந்ததுதான். சோ அதை நான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு லாஸ்ட்ல சொல்லலாமே அப்படின்னு மாத்தி வச்சிருந்தேன். சோ இப்போ வந்துட்டு நான் இதை எப்படி யூஸ் பண்ண, எனக்கு இது எப்படி இருந்தது அப்படிங்கறத பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து ஒரு கேப்சூல் வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பின் வச்சுதான் நான் வந்து பாப் பண்ணேன். சம்டைம்ஸ் நான் வந்து பிளேட் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் சின்னதா கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உள்ள இருக்க ஆயில் வந்து வெளியே வந்து வரும். இந்த ஒரு பிராண்டா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் திக்னஸா இருக்குது. அதாவது நம்ம நார்மலா யூஸ் பண்ற விளக்கெண்ணை விட கொஞ்சம் கூட திக் கன்சிஸ்டன்சில தான் இது இருக்கு. சோ இதை வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 15ல இருந்து 20 மினிட்ஸ் வரை நான் அப்படியே வந்து விட்டுருவேன். எதுவுமே பண்ண மாட்டேன், ஃபேஸை டச் பண்ண கூட மாட்டேன். பிகாஸ் அவ்வளோ பிச்சு பிச்சுன்னு இருக்கும். சோ அதனால எனக்கு டச் பண்ண தோணாது. சோ டச் பண்ணாம இருந்துட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டீமிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணேன். நீங்க வந்து சின்ன ஒரு டவல் ஒரு வெட் கிளாத் ஒரு வாஷ் கிளாத் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை பாத்தீங்கன்னா நல்லா ஹாட் வாட்டர்ல நீங்க டிப் பண்ணிக்கோங்க. எவ்வளவு ஹாட் வாட்டர் உங்க ஃபேஸ் ஸ்கின்னுக்கு வந்து தாங்க முடியுமோ அவ்வளவு ஹாட்டா இருக்கக்கூடிய வாட்டர்ல வந்துட்டு நீங்க இதை ஒரு 1 மினிட் டிப் பண்ணி வச்சிருங்க. சோ அந்த டவல் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஹாட் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த டவல் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க உங்க ஸ்கின்ல இப்படி வச்சு எடுங்க. சோ வச்சு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா தொடச்சு எடுக்கிற மாதிரி வைப் பண்ணி இந்த விட்டமின் இ ஆயில கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஸ்கின்ல இருந்து எடுத்துட்டே வரணும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ற மாதிரி இந்த கிளாத்தை வச்சு நீங்க வைப் பண்ணி எடுக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விட்டமின் இ ஆயில் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா நார்மலா நீங்க வந்து விட்டுறக்கூடாது. நல்லா வந்து ஒரு கிளென்சர் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசரும் எகைன் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆயில், அது கூட வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுனாலதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளமிஷஸ் வந்துச்சா ரேஷஸ் என்னோட ஸ்கின்ல வந்துச்சா அப்படின்னு தெரியல. சோ நீங்க வந்து இப்படி பண்றீங்கன்னா நீங்க வந்து அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண வேண்டிய ஒரு 2 hours அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் நீங்க வந்து ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா விட்டமின் இ ஆயில நான் வந்து இந்த 7 day சேலஞ்சில் எப்படி டைரக்டா என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிரேக் அவுட்ஸ் வரலாம், ரேஷஸ் வரலாம், எந்த மாதிரி வேணாலும் ஸ்கின் வந்து ரியாக்ட் பண்ணலாம். நீங்க ட்ரை ஸ்கின்னா நார்மல் ஸ்கின்னா இருக்கீங்கன்னா நீங்க வந்துட்டு யூ கேன் கிவ் இட் ட்ரை. பட் டெய்லி பேசிஸ்ல வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வீக்லி ட்வைஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம், ஒரு த்ரைஸ் நீங்க வந்து பண்ணிக்கலாம். பட் டெய்லி பேசிஸ்ல தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நாள் விட்டு பண்ணுங்க. இல்லைன்னா 2 நாள் விட்டு பண்ண முடிஞ்சுன்னா அந்த மாதிரி பண்ணா போதும். இந்த ஒரு 7 day சேலஞ்ச் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 3 days உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் அங்கங்க இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு ரெமெடி சொல்றேனே தவிர நான் வந்து என்னோட ஸ்கின்ல எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு தாட்டே இருக்காது எனக்கு பேசிக்கலி டைம் கிடைக்காது. சோ அதனால அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேன். சோ கொஞ்சம் ஸ்பாட்ஸ் அங்கங்க இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் ஃபேட் ஆச்சு. சோ நான் நினைச்சேன் சரி இந்த ஒரு 7 day சேலஞ்ச் எடுக்கும்போது நம்ம ஸ்கின்ல நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுமே, அதை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது பாத்தீங்கன்னா 3 days கண்டிப்பா 3 days வந்து சூப்பரா என்னோட டார்க் ஸ்பாட்ஸ்ல கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திருப்பி வந்து வரல அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம், அது வந்து ரெடியூஸ் ஆன அளவுக்கே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த 4th டேல இருந்து 7th day வர பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளமிஷஸ் வர ஆரம்பிச்சது. அப்படியே இச்சிங் மாதிரி ரொம்ப ரேஷஸ் வர மாதிரி ரெட்டிஷா இருந்து இந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரெட்டா நல்லா இப்படி பழுத்து இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெட்டா இருந்தது. பட் இந்த ஏரியாலயும் லைட்டா இருந்துச்சு. சோ இந்த 2 ஏரியாலயும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பழுத்து இருந்த மாதிரி அவ்வளோ ரெட்டிஷா இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம வெளியே எங்கேயும் போல அப்படிங்கறதுனால நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். நீங்க வந்து பெனிஃபிட்ஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லாமே பாத்திருப்பீங்க. அண்ட் எனக்கு எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க. சோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டு ஒரு டிராப் ஆஃப் விட்டமின் இ ஆயில் அதுல வந்துட்டு ஆட் பண்ணி அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்க வந்துட்டு ஏதாவது ஃபேஸ் பேக் யூஸ் பண்றீங்கன்னா அதுல ஆட் பண்ணலாம், ஃபேஸ் மாஸ்க்ல ஆட் பண்ணலாம். நீங்க வந்து கடையில இருந்து வாங்கி யூஸ் பண்ற ஃபேஸ் பேக்கா இருந்தாலுமே நீங்க வந்து அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அதே மாதிரி ஹேர் மாஸ்க் ஹேர் பேக் யூஸ் பண்றீங்கன்னா அதுல ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் நீங்க வந்து டைரக்டா ஹேர்ல அப்ளை பண்ணி ஆயிலிங் பண்ண போறீங்கன்னா அது கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் இந்த விட்டமின் இ ஆயில வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எடுத்த சேலஞ்ச் எனக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் விட்டமின் இ ஆயில என்ன எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு நான் கிளியரா சொல்லிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.